ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காரப்பொடி மீனை வந்து எப்படி டேஸ்டியாக ஸ்பைஸியாக கோல்டு காஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கெலாம் சர்வ் பண்ணுற மாதிரி எப்படி வைக்கிறது அந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ காரப்பொடி மீன் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க மீனும் கூட. ஸோ இந்த மீனை எப்படி குக் பண்ணுறது, இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அண்ட் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ இது நல்லா ஊறட்டும். சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு, 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தோலோடையே இதில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, ஓரளவுக்கு வந்து நான் கொஞ்சம் பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் புளி தண்ணியோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டேன். இது நான் வந்து 2 பேருக்கு தான் சமைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு வந்து நான் லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிப்பேன். அதனால் இப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னா, காரப்பொடி வந்து யூஸ்வலாகவே நான் சொன்ன மாதிரி குழந்தை பெற்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. லைக் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து காரப்பொடி சாப்பிட்டா பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கு கோல்ட் ஆகாது அண்ட் மில்க் செக்ரிகேஷன் வந்து நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இது வந்து இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, சீரகம், மிளகு, இது வந்து எல்லாமே வந்து மில்க் செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் பூண்டை வந்து நம்ம மோஸ்ட்டாக பூண்டு அப்படியே கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை குழம்புல போட்டு தாளிக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல ஃப்ளேவர் தான் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேட் வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, மிளகு, சீரகமோட பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைனா நெடி ஏறும். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பூண்டு, இந்த காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து நம்ம காரப்பொடி மீன் குழம்பு வைக்கிறதுனால இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம காரப்பொடி மீன் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கோல்டு லைக் நாட் ஓன்லி பிரெஸ்ட் ஃபீட் மதர்ஸு, இந்த கோல்டு காஃப் இவங்களும் வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காஃப்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடி பிடிச்சிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணாலே வந்து இந்த மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால தான் வந்து அடிக்கடி கிண்டி விடணும். பாருங்கள், நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள் இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஆட் பண்ணி, இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணி வச்சுக்க புளி தண்ணி எக்ஸ்ட்ராக்டாக ஆட் பண்ணிடுறேன். குழம்பு வந்து நீங்கள் தண்ணியாக வச்சு சூப் மாதிரி குடித்தாலும் நல்லாயிருக்கும், லைக் ஃபிஷ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கோல்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸும் வந்து சூப் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொதிக்க விடும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், ஓரளவுக்கு வந்து செமி சாலிடாக வந்திருக்கு. இது ரொம்ப வந்து கட்டியாகவும் வைக்கக்கூடாது. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு நீங்கள் மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் நான் வந்து மீனை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் 1 கிலோ காரப்பொடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ரொம்ப ஜென்டிலாக ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து உடஞ்சிரும் மீன். இது ரொம்ப பொடிசாகவும் இருக்குது காரப்பொடி. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இருக்கிறதே லோவர் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த மீனோட ஸ்மெல் வந்து நல்லா குழம்புல இறங்கி அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா வரும். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா அப்படியே லீட் ஓப்பன் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மீனும் நல்லா குக் ஆகிருக்கும். ரொம்ப ஜென்டிலாக எடுங்க. இங்கே பாருங்கள், மீன் நல்லா குக் ஆகிடுச்சு.
ஸோ இதுதான் மெத்தடு. அண்ட் இந்த குழம்பு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டு காஃபு இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ குழம்பும் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு, மீனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.